எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பை சார்ந்த அத்தனை பேருக்கும் என் பணிந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டிய தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளுமை, என் பேச்சுலகத்திற்கு நான் குருநாதராக வழிபடக்கூடியவர், மரியாதைக்குரிய என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற ஐயா தமிழருவி மணியன் ஐயா அவர்கள். ஆனால் இந்த திண்ணையில இருந்தவனுக்கு திடீர் கல்யாணம்ங்கிற மாதிரி ஐயா அவர்களுக்கு சற்று உடல் நலக் குறைவு ஏற்பட்டதன் விளைவாக இன்றைய நாள் நிகழ்வில் பங்கேற்க இயலாத காரணத்தால் இயற்கை என்னை உங்களிடத்திலே இன்றைக்கு உரையாற்றுவதற்கான வாய்ப்பினை பணித்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். இருந்த இடத்தில் இருந்தபடியே ஐயா அவர்களுக்கும் அழைத்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என் பணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு தெரிந்து எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய ஐயா மகேந்திரவேல் ஐயா அவர்கள், நான் ஒரு பேச்சாளன்கிறத மறந்துட்டு அவர் பேச பேச நான் ஒரு சுவைஞனை போல கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு என்னன்னா, எனக்கு இப்பொழுது வயது 42, ஐயாவுக்கு 60க்கு மேல. இந்த வயதிலேயே இவ்வளவு உற்சாகம் குறையாமல் இருப்பதற்கு காரணம், இன்னும் சாதித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் அவர் மனதிலே வேறொன்று இருப்பதுதான், வேறொன்று இல்லை. ஆனா பொதுவா ஒரு மீட்டிங்ல, ஒரு கூட்டத்துல கடைசியா பேசுறதும், ஒரு கல்யாண மண்டபத்துல கடைசி பந்தியில சாப்பிட்றதும் ஒண்ணு. புரிந்தவர் புரிந்து கொள்க. சும்மா கைதட்டுங்க, ஒண்ணு இயல்பா இருங்க, ஒன்னும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த கடைசி பந்தியில சாப்பிட போனவன் நிலைமைய பார்த்திருக்கீங்களா? கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், காஞ்ச சோறு, கொஞ்சம் தீஞ்ச பாயாசம். அந்த பாயாச வாளியில ஏதாவது 2 முந்திரி சிக்காதான்னு எந்திரிச்சு தேடிக்கிட்டு இருப்பான் நம்மாடு சில பேர். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பழனி கூட்டமைப்பிலே கடைசி பந்தியில் பரிமாறப்பட இருக்கிற இந்த உணவு கூட சுவைக்கும் என்கிற நம்பிக்கையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். பொதுவாக மேடையிலே வீற்றிருக்கிற வணிகத்தின் ஆளுமை மிக்க பெருமக்களே, இந்த இனிமையான பொதுக்குழு மற்றும் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு மிகச்சிறப்பாக தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா எம் ஊர்காலமூர்த்தி அவர்களே, முன்னிலை வகித்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற துணைத் தலைவர் மரியாதைக்குரிய பொறியாளர் எஸ் சவுந்தரராஜன் ஐயா அவர்களே, மற்றும் வரவேற்புரையாற்றி பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய செயலாளர் உயர் திரு எம் கார்த்திகேயன் ஐயா அவர்களே, மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை செழுமைப்படுத்தி இருக்கக்கூடிய பெருமைக்குரிய பாரிஸ் பிஸ்கட்ஸினுடைய சேர்மன் டாக்டர் பி மகேந்திரவேல் ஐயா அவர்களே, திண்டுக்கல் ஸ்ரீ வாசவி ஜுவல்லர்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய மேடா என் ரவி அவர்களே, மற்றும் பழனி நெய்க்காரப்பட்டி அரிமா சங்கத்தினுடைய பட்டய தலைவரும் மாவட்ட ஆலோசகருமான அரிமா டாக்டர் என் மயில்சாமி அவர்களே, மற்றும் ரொம்ப எனக்கு அருகிலே அமர்ந்திருந்த அவரோடு சில நிமிடங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எப்படியாவது தான் முன்னேற வேண்டும் என்கிற முனைப்போடு மட்டும் இல்லாமல்
தன்னோடு இணைத்துக் கொண்டவர்களையும் முன்னேற்றிவிட வேண்டும் என்கிற அக்கறையோடு அமர்ந்திருக்கிற அரிமா பொறியாளர் எம் பிரபு அவர்களே. ஏன்னா அவர்கிட்ட பேசும்போது அது தெரிஞ்சது. பொதுவா தன்னோடு இணைபவர்களையும் முன்னேற்றி விட வேண்டும் என்கிற முனைப்பு யாரிடத்திலே இருக்கிறதோ அவரை நம்பி பயணிப்பதிலே எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். அது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. இந்த அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற வணிகர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கங்களை சொல்லி, இவர் எவ்வளவு நேரம் பேசுவாருன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். நான் ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லிட்டு ஐயா சிரிக்கிறீங்க. நான் ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லிட்டு என் பேச்சை தொடரலாம்னு நினைக்கிறேன். தொடங்கலாம்னு இல்லை, தொடரலாம்னு நினைக்கிறேன். திருக்குறளார் முனுசாமின்னு பழம்பெரும் பேச்சாளர் ஒரு ஐயா இருந்தாங்க. பையாக்களுக்கெல்லாம் தெரியும், பெரியவங்களுக்கு ஒரு 60 வயதில் இருக்கிற பெருமக்களுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு ஐயாவுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி முன்னோடி, பேச்சுலகினுடைய முன்னோடி திருக்குறளார் முனுசாமின்னு பேர் ஐயாவுக்கு. நான் எளிமையான தமிழ்லையே சொல்றேன். ஏன்னா நல்ல தமிழ்ல பேசுனா சில பேர் உட்கார்ந்துருக்காங்க, இவர் ஏதோ காலகேயர் பாஷையில பேசுறாருங்கிற மாதிரி. ஆனா இன்னைக்கு எளிமையான தமிழ். அவரு கும்பகோணம் பக்கம் ஒரு சொற்பொழிவுக்கு பேச போனார். திருக்குறள் சொற்பொழிவு. அவருக்கு அதுதான் ரொம்ப கைவசப்பட்ட சொற்பொழிவு. இப்பதானே கார்ல வந்து இறங்குறோம் பேச்சாளர்கள்லாம். அவரை ரயில்ல வந்து இறங்கினாரு, மாட்டு வண்டியில கூட்டிட்டு போறாங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் கொடுக்குறாங்க, நல்ல வசதியான அறைகள் கொடுக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் யார் அமைப்பாளரோ அவங்க வீட்டிலேயே தங்கி தயாராயிட்டு போகணும் விழா மேடைக்கு. தயாராகி அவரை விழா மேடைக்கு கூட்டிட்டு வர்றாரு அந்த ஏற்பாட்டாளர், ஆர்கனைசர். விழா மேடைக்கு வந்து பார்த்தா பார்வையாளர்கள் அடே அப்பா 2 பேர். 2 பேர் சார், நம்ப மாட்டீங்க. அவர் அதிர்ச்சி ஆயிட்டார் கொஞ்சம் வந்த ஐயா, திருக்குறளார் முனுசாமி ஐயா அதிர்ச்சியாகி. அந்த 2 பேர் யாரு தெரியுங்களா? ஒன்னு ஒலி அமைப்பாளர், ஆடியோ ஆபரேட்டர். எல்லாரும் போயிடலாம், அவரு போக முடியுமா? நாட்டுப்பண் பாடுற வரைக்கும் இருந்துட்டு தான் போகணும். இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்தா அமைப்பாளர். 2 பேர் தான் சார் ஆடியன்ஸ், பார்வையாளர்கள். உடனே முனுசாமி ஐயா கேட்டாங்க, 2 பேர் தான் இருக்காங்க சார், எப்படி சார் பேசுறது? ஐயா எப்படி பேச முடியும்? நான் அழைச்ச அமைப்பாளர் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வார்த்தை சொன்னாரு, திருக்குறளே 2 வரி தான் ஐயா பேசுங்கன்னாரு. 2க்கு 2 சரியா போயிடும், பேசுங்கன்னார். அவர் சொன்னாரு, ஐயா வேண்டாம், எனக்கு நாளைக்கு எந்த நிகழ்ச்சியும் இல்லை, நான் உங்க வீட்டிலேயே இரவு தங்கிக்கிறேன், நாளைக்கு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க, நான் பேசுறேன். ஆனா ஒண்ணு, இந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு, இந்த ஹாலுக்கு வெளியே, கூடத்துக்கு வெளியே ஒரு சின்ன பலகை, ஒரு சின்னதா ஒரு பேனர் வைங்க. இன்னைக்கு பேனர், அன்னைக்கு பலகை வைங்க. அதுல நான் சொல்ற வாசகங்களை எழுதி போடுங்க. ஒரு டாக்டிஸ் பாருங்க. இப்ப பிசினஸ்க்காக வந்திருக்கீங்கல்ல, கூட்டமே இல்ல சார், கூட்டத்தை வர வைக்கிறதுக்கு அவர் பண்ண டாக்டிஸ். என்ன பண்ணலாம்? ஒண்ணு இல்ல, நாளை திருக்குறள் முனுசாமி ஐயா அவர்களின் மாபெரும் சொற்பொழிவு, குறிப்புன்னு போடுங்க கீழே. சொற்பொழிவு முடிந்தவுடன், கூட்டம் முடிந்தவுடன் சுண்டல், பொங்கல், புளியோதரை வழங்கப்படும் போடுங்க சார். உண்மையா நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். அடுத்த நாள் அவர் மாட்டு வண்டியில, கூட்டு வண்டியில அழைச்சிட்டு போறாங்க. தெரு முனை வரைக்கும் கூட்டம் அள்ளுது சார். இவர் வண்டி போக முடியல அந்த தெருவுக்குள்ள. சரி இறங்கிக்கலான்னு சொல்லி இறங்கி அந்த கூட்டத்தை விலக்கிட்டு போறாரு. இவர் தோல்ல ஒருத்தன் கை வச்சான், வரிசையில வாங்கன்னா. நல்லா கேட்டீங்களா சார்? வரிசையில வாங்கன்னா. அவர் சொல்றாரு, ஐயா நான் தான் சொற்பொழிவாளர். அதுக்கு அவன் சொன்னா, இப்படி சொல்லிதான் 4 பேர் உள்ள போயிருக்காங்கன்னா. சொற்பொழிவாளர்னே சொல்லி 4 பேர் உள்ள போயிருக்காங்க. ஒரு வழியா அவரை மேடைக்கு கூட்டிட்டு போய் நிப்பாட்டி மைக்க கொடுத்து, ஐயா பேசுங்கன்னாங்க. உடனே அவர் பேசினார், தொடங்கினார். அகர முதல எழுத்தெல்லாம், அவ்வளவுதான் சார், இன்னும் அந்த குரலை கூட முடிக்கல. அகர முதல எழுத்தெல்லாம். கடைசி வரிசையிலிருந்து ஒரு பெரியவர் எழுந்தார். ஐயா ஒரு சந்தேகம் கேட்கலாமான்னார். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா, அப்புறம் எப்படி கேட்பீங்கன்னார். இல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கேட்க முடியாது, அதான் இப்பவே கேட்டுறேன்னார். என்ன சந்தேகம் கேளுங்கன்னார். இந்த திருக்குறள்லாம் எழுதி எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னார். என்ன அப்படி கேட்டுட்டீங்க?
திருக்குறள்லாம் எழுதி ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் ஆச்சு. 2000 ஆண்டுகள் பழமையானது திருக்குறள். ஓஹோ, இந்த திருக்குறள்லாம் என்னைக்காவது கெட்டு போகுமா? யான்னு திருக்குறள் கெட்டு போகுமா? திருக்குறள் தானும் கெடாது, அது தேன் போல தான் சார்ந்த பொருளையும் அது கெட விடாது. அதனாலதான் திருக்குறளை பத்தி பேச வந்திருக்கேன். மகிழ்ச்சி, அருமையா சொன்னீங்க. திருக்குறள் கெடாது, ஆனா இந்த சுண்டல் பொங்கல் புளியோதரை எல்லாம் நேரமே செஞ்சுட்டாங்களாம், கெட்டுடும், வாங்க உங்களுக்கு ஒரு தொன்னையில வாங்கி தரேன் சார். ஐயா அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல மகேந்திரவேல் சார், ஆத்துக்குள்ள நின்னு அழகரை பார்த்தாலும் சோத்துக்குள்ள இருக்கிறான்டா சொக்கநாதங்கிற மாதிரி என்னிடத்துல ஒளி வாங்கி மைக்க கொடுத்துட்டு இப்பொழுது சிறப்புரைன்னு என்ன சொல்லியிருக்காங்க. காந்தியடிகளுக்கு தான் சத்திய சோதனை நினைக்காதீங்க, எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கும் சத்திய சோதனை வரும். ஆனா என் சோதனையை சாதனையா மாத்துறது உங்க கைதட்டல்ல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பொதுவா இங்க பெண்கள் சகோதரிகள் சிலர் வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பெண்கள் கூட்டத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும். அன்னைக்கு ஒரு நகைச்சுவை மன்ற ஹியூமர் கிளப்ல பேச போற சென்னையில் திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றத்தில் ஒரு அப்படி பேசிட்டு இருக்கிறேன். ஒரு வயசான அம்மா முன்னாடி உட்கார்ந்து அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மருமக ஏதோ பாக்கியலட்சுமி பார்க்க விடாம கூட்டு வந்துருச்சு போல. அந்த கடுப்பு அந்த அம்மா எங்கட காட்டுது. நான் பேசிட்டு ஒரு 4 ஜோக் சொன்னேன் பாருங்க, சிரிக்கல. அப்படியே ஒரு 10-15 நகைச்சுவையா சொல்லிட்டு இருக்க. ஐயா உண்மையா நகைச்சுவையா தான் சொன்னேன், சிரிக்கல. ஏன்னா சில பேர் நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சிரிக்கிறீங்க இப்ப அப்படின்னு ஆர்டர் எல்லாம் வேற போடுவாங்க. கண்ணதாசன் தான் போய் கேட்டாங்க, ஒரு நகைச்சுவைனா என்னையான்னாங்க. கண்ணதாசன் ரொம்ப அழகா சொன்னாருங்க, கேட்டவுடன் சிரிப்பு வர வேண்டும், சிந்தித்து பார்த்தால் அழுகை வர வேண்டும். அதான் நகைச்சுவைக்கான இலக்கணம்னு. சில நகைச்சுவையை கேட்ட உடனே சிரிச்சிருவான், அப்புறம் தான் யோசிப்பான், ஏ இதுக்கெல்லாம போய் சிரிச்சான். யோசிச்சு பாருங்க. நான் அவ்வளவு நகைச்சுவை சொல்றேன், பெண்கள் சிரிக்கவே இல்லை. இன்னொரு நகைச்சுவை சொன்னோன்னே கூட்டத்தில் இருந்த பெண்கள்ல ஒரு 4 பெண்கள் மெல்ல சிரிச்சாங்கம்மா. அந்த வயசான ஆயம்மா எழுந்து, பாட்டியம்மா எழுந்து சிரிச்ச 4 பெண்களை பார்த்து ஒரு முறைச்சாங்க. நான் போயிருக்கிறது நகைச்சுவை மன்றம், நான் தான் பேச்சாளர். என்ன பார்த்து அந்த பெண்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை அந்த பெண்கள்கிட்ட சொன்னாங்க, படிச்ச தம்பி பெருந்துறையில் இருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். நான் உடனே அந்த தாய் கிழவிய கூப்பிட்டேன், இங்க வா, நீ அங்க உட்காராத ஐயா, இங்க வா, என் சேர்லயே உட்கார்ந்துக்க. எனக்கு கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட்ட முடிகிற வரைக்கும் அந்த ஆயாவுக்கு குறையாம கொடுங்கன்னு சொல்லி வாயை திறக்க விடாம பண்ணி. அப்படி இல்லை சார், நல்ல தவிப்போட உட்கார்ந்துருப்பீங்க. ஏன் தெரியுங்களா? ஒரு விஷயம், இன்னைக்கு பெரியவங்கள்லாம் ஒரு பேச்சாளரை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்னா என்ன நோக்கம் தெரியுங்களா? இந்த மேடையினுடைய உயரத்தை ஒரு 3.5 அடி 4 அடி உயரம் இருக்குன்னா, நீங்கள் கீழே அமர்ந்திருக்கிறீர்கள், நான் மேலே அமர்ந்திருக்கிறேன், இவர்கள் எல்லோரும் மேலே அமர்ந்திருக்கிறார்கள், நாங்கள் எல்லோரும். என்ன காரணம் தெரியுங்களா? இவர்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மேடையை ஏன் உயர்த்தி போடுகிறார்கள் என்றால், எங்கள் பேராசிரியர் தமிழருவி மணியனையா அவர்களும் ஒவ்வொரு மேடையிலும் நாங்கள் பயணிக்கக்கூடியவர்கள், அவர்களோடு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? கீழ் இருக்கிறவர்கள் தகுதி நம்மை விட மேம்பட்டவர்களாக இருப்பார்கள், நம்மை விட மேம்பட்டவர்களாக இருப்பார்கள். என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு 4 அடி உயரத்தில் இந்த மேடையை போட்டு கொடுக்கிறாங்கன்னா, பேசுகிற பேச்சாளனுடைய கருத்துக்கள் கீழே அமர்ந்து கேட்பவர்களினுடைய தரத்தை ஒரு 4 அடியாவது உயர்த்துவதாக இருக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கம்தான், வேற எதுக்காகவும் இல்லை. மற்றபடி நீங்கள் தகுதியும் தரமும் என்னை விட மிகுதியாக வாய்க்கப்பெற்ற பெருமக்கள் கீழே அமர்ந்து கேட்கிறீர்கள். இதுதான் சார் ஒரு பேச்சாளனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. உண்மையா யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு மாதங்களிலேயே மரியாதையான மாதம் எது தெரியுங்களா? சொன்னங்க சார், அவர் மகேந்திர சார் கொஸ்டின் கேட்டாங்க, நீங்க ஆன்சர் பண்ணீங்க, பிஸ்கட் கொடுத்தாரு. அவர் கொடுக்கிற இடத்துல இருக்கார் சார், நான் வாங்குற இடத்துல இருக்கேன். உங்களுடைய கைதட்ட வாங்குற இடத்துல இருக்கேன். உடனே யோசிக்கிறார், வாங்குற உண்மையத்தில் அழகா சொன்னாங்க ஐயா. பல பேர் சொன்னீங்க மார்கழி மாதம் என்ன மரியாதையான மாதம், வழிபாட்டுக்கு உகந்த மாதம், அது வேறங்க. ஆனா ஏன் மரியாதையான மாதம் தெரியுங்களா? எல்லாம் குளிருக்கு பாருங்க அப்படி கை கட்டி உட்காருவாங்க பல பேர்.
ஆனா இன்னைக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பழனியில தான் கை கட்டுகிற மாதத்தை இன்றைக்கு கை தட்டுகிற மாதமாக மாற்றி காட்டி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் சார் அவங்கவுங்கள 1000 கமிட்மெண்ட்ஸ், எத்தனையோ வேலைப்பாடுகள், நெருக்கடிகள், அத்தனையும் கடந்து இந்த குழுமத்திலே இந்த அழகான சபையிலே கூடியிருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு பாரதி அழகாக சொல்லுவார், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் புதியதாக. நீங்க வேலையை எப்படி செய்யணும்னு கேட்கிற போது எனக்கு முன்னால் பேசிய பலரும் சொன்னார்கள், இறையன்பு IAS அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்காங்க, பல நூல்கள் எழுதியிருக்காரு. அதுல ஒரே ஒரு வாசகம் சொல்றேன், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா சிம்பிள். ஐயா அவங்க சொன்னாங்க, கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க. சார் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், அது அழகா சொன்னீங்க. அதுல இறையன்பு IAS ரொம்ப அழகா ஒரு வார்த்தை எழுதுவார், இது உங்க நிறுவனத்தினுடைய முகப்பிலே கூட நீங்கள் எழுதி வையுங்கள். என்ன வாசகம் தெரியுங்களா? ஒரு வேலையை விரும்பி செய்தால் உங்கள் தொழிலில் நீங்கள் தான் அரசன். ஒரு வேலையை நீங்கள் விரும்பி செய்தால் அதில் நீங்கள் அரசன். அதே வேலையை நீங்கள் வெறுத்து செய்தால் அதில் நீங்கள் அடிமை. நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்றால் வெறுத்து செய்யுங்கள். அதே நீங்கள் அரசனாக இருக்க வேண்டும் என்றால் செய்கிற வேலையை விரும்பி செய்யுங்கள். அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. சார் நமக்கு கீழே இருக்கிறவங்கள நாம முட்டாள்னு நினைக்கிற மாதிரி நமக்கு கீழே இருக்கிற சில பேர் நம்மள முட்டாள்னு நினைக்கிறவன் இருப்பான். சார் நான் வெளிப்படையா சொல்றேன், ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். முதலாளிக 2 பேர் பேசிக்கிட்டாங்க. அதுல ஒரு முதலாளி சொன்னாரு, என்கிட்ட இருக்கான் பாரு வேலைக்காரன், யோ அப்படின்னு அவர் முன்னாடியே அந்த வேலைக்காரனை கூப்பிட்டார். இங்க வா, இந்தா 1 ரூபா போய் ஒரு மாருதி ஸ்விஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வான்னார். சரிங்க ஏன்ட்டு போயிட்டான். 1 ரூபா காசுக்கு மாருதி ஸ்விஃப்ட் கார் யாராவது கொடுப்பாங்க சார்? சரிங்க ஏன்னு பார்த்தியா, மாருதி 1 ரூபா வாங்கிட்டு போறான். 1 ரூபாய்க்கு மாருதி கார் கிடைக்குமா? யோசிக்கிறானா? இல்லை. இது என்ன முட்டாள், என் ஆளை வர சொல்றேன் பாரு அப்படின்னு அவரு பெருமை. எதுல பெருமை பாருங்க, அவரு அவங்கால கூப்பிட்டார், இங்க வா, வீட்டுல போய் நான் இருக்கேனான்னு பார்த்துட்டு வா. எப்படி? வீட்டுல போய் நான் இருக்கேனான்னு பார்த்துட்டு வா. அவன் சொன்னான் சரிங்கன்ட்டு போயிட்டான். இந்த போன 2 பேரும், இந்த 1 ரூபாய்க்கு கார் வாங்க போனான் பாருங்க, அவனும் இந்த வீட்டுல இவர் முதலாளி இருக்காரான்னு பார்க்க போனான். அவங்க 2 பேரும் கடுத்தருவலை சந்திச்சான். இவனுக்கு 2 பேரும் இப்ப பேசிட்டானுங்க, என் முதலாளி மாதிரி முட்டாள் உலகத்துல எவனுமே கிடையாது. இவன் என்ன, ஓ முதலாளி என்ன முதலாளி, என் முதலாளி மாதிரி முட்டாள் உலகத்துல யாருமே கிடையாதுன்னா எப்படி சொல்ற? 1 ரூபா கொடுத்து மாருதி டிசைர் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவுன்னு தெரியாது. இதாவது பரவாயில்ல சார், அடுத்தவர் சொன்னா பாருங்க, ஒரு பரவாயில்லப்பா தெரியாம சொல்லிட்டார், 4 கிழமை பிஸியில. ஆனா இவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, வீட்டுல போய் நான் இருக்கேன்னு பாட்டுவான்னு என்னை சொல்லி அனுப்புனாரு. கையில தானே போன் வச்சிருக்கிறாரு, அவரே ஒரு போன் அடிச்சு கேட்டா என்ன சார்? இந்த 4 பேர்ல யார் சார் முட்டாள்? நீங்க நான் சொல்றது நீங்க சிரிப்புக்காக சொல்லல. இந்த 4 சார், இந்த உலகத்துல நாம பெஸ்ட் நினைச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க பல விஷயங்களில். ஏன் தெரியுங்களா? நீங்க பல பேர் ரொம்ப இந்த சாரை நான் பார்க்கிறேன், இன்னும் பல பேரை நான் பார்த்திருக்கேன், பெரிய தொழில் ஆளுமைகளை எல்லாம் நான் சந்தித்து இருக்கிறேன். ரொம்ப சிம்பிள் மேனரா இருப்பாங்க. நீங்க மேடையில் இருக்கிற பல பேர், நீங்க உங்கள பல பேர். ஏன் சிம்பிள் மேனர்? எனக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், புத்தன் தரையில் அமர்ந்திருந்தார். புத்தன் தரையில் அமர்ந்திருந்தான். அந்த வழியாக சென்ற ஒரு வழிப்போக்கன் புத்தனிடத்திலே கேட்டார், நீங்கள் எவ்வளவு பெரிய மகோன்னதமான துறவி, நீங்கள் எவ்வளவு பெரிய மகத்துவமான துறவி, நீங்கள் போய் தரையில் அமர்ந்திருக்கலாமா? புத்தன் மிக இலகுவாக புன்னகைத்துக் கொண்டே சொன்னானாம், உண்மைதானப்பா, நான் பெரிய துறவியாக இருக்கலாம், எல்லாம் சரியே, நான் ஏன் தரையில் உட்கார்ந்திருக்கேன் தெரியுமா? தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பில்லை. சார் நீங்கள் அவர் சார் சொன்ன மாதிரி ஸ்கை இஸ் அவர் லிமிட், வானமே நமது எல்லை, வணிகத்தில் வானமே நமது எல்லை. ஆனால் நாம் எவ்வளவு வானத்தை தொடுகிற உச்சத்தை தொட்டிருந்தாலும் நமது பாதங்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது.
சார், நமக்கு உலகத்தினுடைய பணக்காரர்களினுடைய பட்டியல்ல ஒரு காலத்தில் உலகத்தினுடைய முதலிடத்தில் இருந்த பணக்காரர் நமக்கு தெரியும், பில்கேட்ஸ். அவர் இந்தியாவுக்கு வந்தபோது இந்திய நிருபர்கள் கூட்டமைப்பின் சார்பா அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டாங்க. அதில் முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் உங்களை விட மிகச்சிறந்த பணக்காரர் யாராவது இருக்கிறார்களா? அப்ப பில்கேட்ஸ் தான் நம்பர் 1 சார். நான் இப்ப சொல்லல, அப்ப சொல்றேன். பில்கேட்ஸ் தான் நம்பர் 1. அப்ப பில்கேட்ஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆம், இருக்கிறார். என்னை விட மிகச்சிறந்த பணக்காரர் ஒருவர், என்னை விட பணக்காரர் இருக்கிறார். யாரு தெரியுமா? நான் சொல்லுகிறேன். சொன்னார், ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொல்றார், அப்போ நான் நியூயார்க் விமான நிலையத்தில் ஏதோ ஒரு பயணத்திற்காக வந்தபோது நாளிதழ்கள், டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, நாளிதழ்களின் தலைப்புகளை பார்த்து கொண்டே வந்தேன். அப்ப ஏன் நம்ம ஒரு நாளிதழை வாங்கக்கூடாது, நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடாதுன்னு பார்த்து வாங்கிட்டேன். ஆனா அப்புறம் தான் பார்க்கிறேன், என்னிடத்திலே அதை காண சில்லறை இல்லை. சில்லறை இல்லை. 3 ரூபா பேப்பருக்கு 500 ரூபா கொடுத்தான், சில்லறை இல்லை. யோசிச்சு பாருங்க. உடனே அந்த செய்தித்தாள் விற்பனை செய்கிற அந்த சிறுவன் என்னிடத்தில் சொன்னான், பரவாயில்லை, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், பரவாயில்லை, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் இதை உங்களுக்கு இலவசமாக தருகிறேன், வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு 6 மாதங்கள் கழித்து அதே விமான நிலையத்தில் மீண்டும் நாளிதழை நான் வாங்குகிறேன். அதே சிறுவனிடத்திலே வழக்கம் போல என்னிடத்தில் என்ன இல்லை, சில்லறை இல்லை. ஆகவே அந்த பையன் சொன்னான், இது இந்த முறையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த முறையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். என் மனம் கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. பில்கேட்ஸ் சொல்லுகிறார், அன்பிற்குரியவர்களே, என் மனம் கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. அவனிடத்திலே நான் கேட்டேன், முதல் முறை நீ இலவசமாக கொடுத்தாய், இந்த முறையும் இலவசமாக கொடுக்கிறாய், உன்னால் எப்படி இது சாத்தியம் என்று கேட்டேன். அவன் சொன்னான், முதல் முறை நான் இலவசமாக கொடுத்தது 100 செய்தித்தாள்களை விற்றால் 10 செய்தித்தாள்களுக்கான பணத்தை நான் வைத்துக் கொள்ளலாம் என்று என் உரிமையாளர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த 10 இருந்துதான் உங்களுக்கு ஒன்றை கொடுத்தேன். இந்த முறை அதே என்னுடைய உரிமையாளர் எனக்கு சொன்னது என்ன தெரியுமா? இந்த இடத்தில் நன்றாக நீ விற்பனை செய்ய பழகிவிட்டாய், ஆகவே விற்பனை பன்மடங்கு அதிகமாய் இருக்கிறது, இப்பொழுது 20 செய்தித்தாள்களை விற்ற பணத்தை நீ எடுத்துக் கொள்ளலாம் என்று எனக்கு சொன்னார். ஆகவே எனக்கொன்றும் பெரிய பாதிப்பில்லை, நீங்கள் எடுத்து செல்லுங்கள். 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வருகிறார் பில்கேட்ஸ். அவனை சந்திக்கிறார். யாரை? உலக பணக்காரனான பிறகு தன்னுடைய சகாக்களை அழைத்து எப்படியாவது அதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடுகிறார்கள். தேடி அவருடைய மைக்ரோசாப்ட் தலைமை அலுவலகத்திற்கு அவனை அழைத்து வருகிறார்கள். நான் இப்ப நல்ல பெரிய அளவில் இருக்கேன், உனக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வாழ்க்கையில நான் தான் எல்லாருக்கும் கொடுத்திருக்கேன், ஆனா எனக்கே கொடுத்தவே நீ தான் 2 முறை காசு வாங்காம, உனக்கு நான் ஏதாவது செய்யணும், என்ன வேணும் கேளு. இந்த உலகத்தினுடைய ஆகச் சிறந்த பணக்காரன் நான், உனக்கு என்ன வேணும் கேளு, நான் செய்யறேன். அப்படியே நிச்சயமா உங்களால கொடுக்க முடியாது சார். நான் அந்த பையன் சொல்லியிருக்கான், நீங்கள் உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரனா இருக்கலாம் சார், ஆனா இப்ப நீங்க எனக்கு உங்களால் ஆனதை கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது சார்? நீங்கள் சாதாரணமானவராக இருந்த போதுதான் உங்களுக்கு நான் செய்தித்தாளை கொடுத்தேன், நீங்கள் பணக்காரர் என்பதற்காக கொடுக்கவில்லை. இப்பொழுது பணக்காரர் ஆகிவிட்டீர்கள், நீங்கள் கொடுப்பது எல்லாம் அந்த சாதாரண பில்கேட்ஸிற்கான வாழ்க்கையை என்னிடத்திலே நீங்கள் கொடுத்து விட முடியாது. யார் சொன்ன வார்த்தைங்க? ஒரு இன்னைக்கு அவரோட பேட்டியில் இருக்கு சார் இந்த விஷயம். நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைத்தால், அது வணிகமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களிடத்தில் இருந்து கூட கற்றுக்கொள்ள முடியும். சார் சொன்னாங்க பாருங்க, இன்னும் எத்தனையோ ஆளுமைகள் பேசினாங்க பாருங்க. ஒரே விஷயம், கற்றுக்கொள்ளணும்னு நினைங்க. நிறைய புதிய தொழில் முனைவோர்கள் வந்திருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி அந்த தரம் என்பதை மட்டும் என்றைக்கும் கைவிடாதீர்கள்னு சொன்னாங்க பாருங்க. பழனிங்கிறனாலேயே இந்த விஷயத்தை நான் சொல்றேன். வாரியார் சுவாமிகளை தெரியாம யாரும் இருக்க முடியாது. அவரு விழுப்புரம் பக்கத்துல ஒரு கடை திறப்பு விழாவுக்கு அவருடைய அடியவர் ஒருத்தர் கூப்பிட்டார். சாமியும் போனார். எப்பவுமே ரொம்ப அழகா பேசுவார், உங்களுக்கு தெரியும். அவரு தொடங்கி வச்சுட்டாரு, முருகன் அருளால எல்லாம் நல்லா நடக்கும்பா, வியாபாரத்தை நல்லா பாருன்னு வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டார். அவர் கார் ஏற போகும்போது அந்த கடைக்காரர் ஓடி வந்தார்.
சாமி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னார். என்னப்பான்னார். ஒன்றும் இல்லை, கடையை திறந்து வச்சிட்டீங்க, இந்த கடையில் எந்த படம் வைக்கிறதுன்னு கொஞ்சம், முருகன் படம் வைக்கட்டுமா, சிவன் படம் வைக்கட்டுமா, இல்லை பெருமாள் படம் வைக்கட்டுமா? வாரியார் ரொம்ப அழகா சொன்னார். நீ முருகன் படம் வைக்கிறியோ இல்லையோ, சிவன் படம் வைக்கிறியோ இல்லையோ, பெருமாள் படம் வைக்கிறியோ இல்லையோ, கலப்படம் மட்டும் வைக்காம பார்த்துக்க சார். ஒரே விஷயம் சார், சிம்பிள். ஒரு வணிகத்தினுடைய முதல் விஷயம், தன்னை தேடி வருகிற வாடிக்கையாளர்களுக்கு ஒருவர் உண்மையாக இருப்பதுதான் அவர்களுக்கான நம்பிக்கையை தரும் என்பதை மிக எளிமையாக சொல்லிவிட்டு சென்றார்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் இப்ப சொல்றேன் சார், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பொதுவா வணிகத்தினுடைய அடையாள குறியீடு எது சார்? வணிகத்தினுடைய அடையாள குறியீடு எது? நான் எளிமையா சொல்றேன். முதல் விஷயம் தராசு, துலாக்கோல்னு பேரு. இந்த துலாக்கோல் எனக்கு தெரிந்து நீதி தேவதைக்கு பிறகு அதிகமாக அடையாளப்படுத்தப்படுவது வணிகர்கள் கையில் தான். அப்ப இந்த உலகம் யாரை அதிகமாக நம்புகிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனக்கு வேடிக்கையா ஒரு இது வருது. இந்த நெதர்லாந்து நாட்டுக்காரர் நம்ம பழனிக்கு வந்திருந்த அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்படியே அந்த அடிவாரத்தில் இந்த சித்தநாதன் ஸ்டோர், விபூதி ஸ்டோர் பார்த்துருக்கலாம். உங்களுக்கு சொல்லணுமா, அதில் அந்த ப்ளூ கலரில் ஒரு பெரிய படம், அவங்க அந்த ஐயாவோட படம் இருக்கும். அதில் பெரிய பட்டை போட்டு அவருடைய உருவ படம் இருக்கும். இதை பார்த்துருக்குன்னா வாட் இஸ் திஸ்ன்னு இருக்கான். எதுங்க? பட்டையை பார்த்து நெதர்லாந்துக்காரன். உடனே அந்த கடையில் இருந்தவர் சொல்லியிருக்காரு, இதுக்கு பேர் விபூதிப்பா, திருநீருன்னு சொல்லுவோம். ஓஹோ, சரி, ஐ வாண்ட் டு பை திஸ், இதை நான் வாங்க ஆசைப்படுறேன். சரி, ஒரு பாக்கெட் வாங்கினவன் இப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி பார்த்துருக்கான். என்னமோ பார்க்குறான்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் என்னப்பா பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்காரு. ஒரு வழியாக புரிஞ்சுட்ட. ஒன்றும் இல்லை, எக்ஸ்பைரி டேட் இல்லை, இதில் என்ன இல்லை. இப்போ ஒரு பொருள் வாங்கினோம்னா அதில் என்ன இருக்கும் சார்? எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கும். காலாவதி ஆகும் நாள், என்றைக்கு தயாரிக்கப்பட்டது, என்றைக்கு வரை பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கும்ல. இதுக்கு எக்ஸ்பைரி இல்லை. நம்மால் சொல்லியிருக்காரு, நாம எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். நாம எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அவன் கேட்டிருக்கான், வாட் ஆர் த யூசஸ்? சரி, இதனுடைய பயன்கள் என்ன? சரி, இதை நான் யூஸ் பண்றதுனால எனக்கு என்ன பயன்? அவரு நகைச்சுவை சொல்லியிருக்காரு, நம்ம எக்ஸ்பைரி டேட் தள்ளி போகும். நம்ம எக்ஸ்பைரி டேட் சார், ஒரு சின்ன விஷயம், ஒரு வணிகத்தில் நடக்கக்கூடிய உரையாடலை பாருங்கள். சார் சொன்னார் வருங்க சார், மரணத்தை நினைத்து கவலைப்படாதீர்கள். எனக்கு ஒரு அழகான விவேகானந்தருடைய வாசகம் தான் அவர் ஐயா சொல்லும் போது என்னுடைய நினைவுக்கு வந்தது. என்ன தெரியுங்களா? மரணத்தை பற்றி யாரும் கவலைப்படாதீர்கள். எல்லாருக்கும் டிஓபி தெரியும். டிஓடி தெரியுமா? இந்த ஆதார் அட்டைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சார் கவர்மெண்ட்ல. உண்மையா சொல்றேன், அது எதுக்கு கொடுத்தாங்க? ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட், ஏதாவது எவிடன்ஸ், ஏதாவது இணைப்பு சான்று. அதெல்லாம் விட இன்னொரு சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இந்த உலகத்தில் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நாம தான் அழகுன்னு யாருக்காவது ஒரு கர்வம் இருந்ததுன்னா அவங்க ஆதார் அட்டையை பாருங்க சார். ஐஸ்வர்யா ராய் உலக அழகி தானே சார்? உள்ளூர் கிழவி மாதிரி தான் அந்த அம்மாவே போட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம் சார், சாதாரணமாக சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் யோசிங்க. சொல்லிட்டு வந்தனா ஐயா அவங்க யோசிக்கிறாங்க. இடையில கேள்வி வேற அவர் சார் சொன்னார். ஒரு கேள்வி சார், ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா சார்? சார் அவர் சார் எவ்வளோ நேரம் வேணாலும் பேச சார். ஒரு குழந்தை ஒன்று பேசுகிற காணொலி கேட்டிருப்பீங்க. சங்கமா சோறா அப்படின்னா, சோறும் தான் சங்கமும் தான், ஆனால் பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். பிற்பகல்ல 2 மணிக்கு கூட ஒரு தமிழ் பேச்சினை சுவைக்கிற கூட்டம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருக்கீங்கிறது எனக்கு பெருமை. அதனால இதை நான் சொல்றேன் உங்களுக்கு சார். எந்த தருணத்திலும் ஒரு வணிகத்தை, ஏன்னா இங்க எனக்கு அவங்க கொடுத்த தலைப்பு தலைமுறை தாண்டி வணிகம். அவங்க ஒரு சொன்ன விஷயம் என்ன, தலைமுறை தாண்டி வணிகம். அவர் ஐயா கூட சொன்னாரு, யங் சாப்ஸ் இன்னைக்கு அதிகமா இல்லையா? இன்றைக்கு தொழில் முனைவோராக இளைஞர்கள் அதிகம் இல்லையா? நான் மீண்டும் சொல்லுகிறேன்,
என்ன தெரியுங்களா, மேலை நாட்டில் இன்றைக்கு பல தொழிலதிபர்கள் உருவாவதற்கு அவர்கள் செய்கிற முதல் விஷயம் என்ன தெரியுங்களா, கூலி பெறுபவனாக இருக்காதே, கூலி தருபவனாக இரு. சிம்பிள். கூலி பெறுபவனாக இருக்காதே, கூலி தருபவனாக இரு. சம்பளம் பெறுபவனாக இருக்காதே, சம்பளம் கொடுப்பவனாக இரு. மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது உன்னதமானது. அதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. மீன் பிடித்து கொடுத்தா என்ன ஆகும், ஒருவேளை பசி ஆகும். ஆனா மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவன் ஒவ்வொரு வேளையும் பசியாறுவான் என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னாங்க. இப்ப நான் சொல்லிட்டு வந்தேன் பாத்தீங்களா, எல்லா நிலைகளிலும் ஒரு விஷயம் இருக்கு. நல்லவேளை சார் ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாரு. சில இடங்கள் எல்லாம் நான் பேச பேச சீட்டு கொடுப்பாங்க. அன்னைக்கு ஒரு சீட்டு வந்தது, நான் பேச பேச என்னன்னு வாங்கி பார்க்கிறேன், அமைச்சர் வரும் வரை பேசவும் இருந்தது. நான் உடனே அந்த சீட்டு கொடுத்த ஐயாட்ட கேட்டேன், ஐயா நான் பேசுறேன், அமைச்சர் வரும் வரை நான் பேசுறேன், ஒருவேளை அமைச்சர் வராம ஏதாவது ஒரு வேலையா பைபாஸ்ல அப்படியே வண்டி விட்டுட்டாருன்னா நான் என்ன செய்யறதுன்னு, அது குறித்து இன்னும் முடிவு பண்ணல சார், நீங்க பேசுங்கன்னா. அன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் பேச விட்டாங்க சார், பேசிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் ஒரு சீட்டு வருது, சாம்பார் ரெடியாகும் வரை பேசவும். அவர் எப்ப சாம்பாரை கொதிக்க விடுறது, நான் எப்ப என் பேச்ச முடிக்கிறது. அதனால ஒரு மூணே விஷயம் தான் நான் எடுத்தது. எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கம் வேண்டாம்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் இந்த மன்றத்தில் வைக்கிறேன். பெரியவங்க இருக்கிற மன்றம். முள் மலர், இந்த ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று முள், இன்னொன்று என்னங்க, மலர். பொதுவாக இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மட்டும் யோசிச்சு வைங்க. எண்ட் ஆஃப் மை ஸ்பீச், என்னுடைய பேச்சின் நிறைவில் அதற்கான ஒரு சின்ன விளக்கத்தோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். முள்ளா மலரா எது அப்படிங்கிறத பத்தி நாம கொஞ்சம் யோசிச்சுங்க. முள்களா மலர்களா, அவ்வளவுதான். எது உங்களுக்கு பிடிக்கும், அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலிட் ரீசன், ஏதாவது ஒரு சிறு காரணத்தை எனக்கு நீங்க சொல்லுங்க. அது ஏற்கும்படியா இருந்தாலும் சரி, மொத்தத்துல ஒரு காரணம், அவ்வளவுதான் விஷயம். சரி இருக்கட்டும். இப்ப நான் சொல்றேன், தயக்கம் வேண்டாம் அப்படின்னு நாங்க பாருங்க. இந்த உலகத்துல சார் தயங்கியவர்கள் வென்றதாக வரலாறு இல்லை. சரிங்களா? தயங்கியவர்கள் வென்றதாக வரலாறு இல்லை, துணிந்தவர்கள் தோற்றதாக வரலாறு இல்லை. துணிந்தவர்கள் இதை நம்ம செய்யலாமா, நீங்க வள்ளுவன் மிக அழகாக நமக்கு கை கொடுப்பார். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் 1000 முறை யோசிங்க, தப்பில்லை. ஆனா செயலில் இறங்கிய பிறகு இந்த செயலை நாம செய்திருக்கலாமா, செய்யலாமா, வேண்டாமா, இதை ஏன் நாம இன்னும் தொடரணும்னு ஒரு முறை கூட என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. அப்படி யோசிப்பது நமக்கு அவமானத்தையும் ஆபத்தையும் தேடித்தரும் என்கிறான் வள்ளுவன். இப்படி சொல்றேனே, நிலவில் முதலடியாக கால் பதித்தவர் யாருங்க, எல்லாருக்கும் தெரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங். வரலாறுல நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீல் ஆம்ஸ்ட்ராங்க கால் பதித்திருக்க வேண்டியவர் இல்ல. ஐயா சொல்றாங்க, யாருங்க சார், காலின்ஸ். அவர் பேர் என்னங்க, சொல்ல போனா ஐயா அவர் பேர் ஆல்ட்ரின். அவரோட இருக்கிறது ஆல்ட்ரின். அவர் கோ பைலட்டா தான் போனார், துணை விமானியா தான் போனார். யாருங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங். பிரைமரி பைலட் கிடையாதுங்க, அவர் செகண்டரி பைலட். யாருங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனா கீழே இருந்து கட்டுப்பாட்டு தரையிலிருந்து 1969 கட்டுப்பாட்டு அறையிலிருந்து மேல அவங்களுக்கு கமாண்ட் போகுது, கட்டளை பிறப்பிக்கிறார்கள். பைலட் ஆல்ட்ரின், கம்பஸ் கதவுகள் திறந்துருச்சு, லேண்ட் ஆயிட்டாங்க. இப்போ நிலவுல கால் எடுத்து வைக்கணும். உலகமே உற்று பார்க்கிற ஒரு அற்புதமான தருணம். அது வரைக்கும் நிலவுக்கு எந்த மனிதனும் போக கிடையாது. இப்ப என்ன தெரியுங்களா, ஆல்ட்ரின் மனசுல ஒரு தயக்கம். நிலா எப்படி இருக்கும்னு தெரியலையே, கொல கொலன்னு இருக்குமா, கொதிக்குமா, மணலுக்குள்ள உள்ள போயிருவோமா, திருப்பி வந்து வீட்டுல பொண்டாட்டி கையால சோறு திங்காம போயிருவோமா, இப்படி பல குழப்பங்கள் அந்த மனுஷனுக்கு. கொஞ்சம் தயங்குறார். மறுபடி கமெண்ட் வருது, ஏன்னா ஒவ்வொரு நொடியும் முக்கியம். நிலா எப்படி எந்த மாதிரி இது சூழல் இருக்கும் தெரியாது. உடனே அடுத்தது, ஆல்ட்ரின் செகண்ட் கமெண்ட் ஃபார் யூ, இறங்குங்க. மறுபடியும் தயக்கம், ஆத்தா இது எப்படி இருக்கும் தெரியலையே, கால் வைக்கிற இடம் என்ன ஆகுமோ தெரியலையே, கால் வெப்பமே, திருப்பி வீட்டுக்குள்ள கால் வெப்பமான்னு தெரியலையே, இப்படி பல குழப்பம். மூணாவது முறை, திஸ் இஸ் ஃபைனல் சான்ஸ் ஃபார் யூ, இது உங்களுக்கான கடைசி வாய்ப்பு, இது வேணாம். வந்துட்டார், அது வரைக்கும் இறங்கல சார். இப்ப அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் மாறுது, கோ பைலட்
யாருங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங். யூ கேன் கோ, நீங்க போலாம். ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி கூட தயங்கலைங்க. உடனே காலடி எடுத்து வைத்தார். இன்றைக்கும் வரலாற்றில் நிலவில் கால் வைத்த முதல் மனிதர் என்கிற பெருமை நீல் ஆம்ஸ்ட்ராங். காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு நொடி தயங்கினார். வரலாற்றில் இடம்பெற வேண்டிய மனிதர் இடம்பெறவில்லை. ஒரு நொடி கூட தயங்காமல் துணிச்சலோடு இறங்கினார். இன்றைக்கும் உலகம் அவரது பெயரைத்தான் உச்சரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, 4 தலைமுறைகள் 5 தலைமுறைகள் வாழையடி வாழையாக வந்த திரு கூட்டம் என சொல்லுவதைப் போல எத்தனையோ பெருமக்கள் அப்பா வீதி அளவில் நடத்திய வணிகத்தை மகன் ஊரறிய நடத்துவார். மகன் ஊரறிய நடத்திய வணிகத்தை அவருடைய மகன் தாத்தாவின் பேரன் மாவட்டம் அறிய நடத்துவார். மாவட்டம் அறிந்த அவருடைய வணிகத்தை அடுத்த வந்த 4ஆம் தலைமுறை மாநிலம் அறிய நடத்துகிறது. மாநிலம் அறிந்த வணிகத்தை அடுத்து வருகிற 5ஆம் தலைமுறையினர் நாடறிய உலகமறிய கொண்டு சேர்க்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் வணிகத்திற்கு பெருமை என்பதை தயவு செய்து மறந்துவிடாது. என்னுடைய பார்வையில் பொதுவா முட்களை நேசிப்பவர்களின் எண்ணிக்கையை விட மலர்களை நேசிக்கிறவர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்? மலர்களை ஏன் அதிகமானவர்கள் பெரும்பான்மையானவர்கள் நேசிக்கிறார்கள் என்றால் வண்ணமானவை, வாசமானவை, மென்மையானவை, பார்ப்பதற்கு அழகானவை. இது எத்தனை இந்த குட் கேரக்டர்ஸ் எல்லாம் எதுகிட்ட இருக்கு? மலரிடத்தில் இருக்குன்னு நாம பட்டியலிடுவோம். ஆனா முள் அப்படின்னு சொல்ல வந்தா என்ன பண்ணிடுவோம்? ஒரே வார்த்தையில சார் அது குத்தும் சார், சார் சொன்னாங்க பாருங்க, ரத்தம் வரும் சார், வலிக்கும் சார், நோகும் சார் சொல்றல்ல. கொஞ்சம் இப்படி எடுத்து பாருங்க. பிசினஸ்ல இருக்கீங்க, மலர்களை நேசிப்பதை விட முட்களை நேசிக்க பழகுங்கள். என்ன காரணம் தெரியுங்களா? மலர்களிடத்திலே இல்லாத ஒரு மகிமையும் மகத்துவமும் முட்களிடத்தில் இருக்கின்றன. உங்கள் தம்பியாக இதை நான் சொல்லுகிறேன். என்ன காரணம்? மலர்களை காட்டிலும் முட்கள் மேன்மையானவை. என்ன காரணம் என்றால் காலால் குத்தினாலும் கையால் எடுக்க வைக்கிறது பாருங்கள், அந்த சிறப்பு முட்களுக்கு இருக்கிறது. காலால் குத்தியவரை கூட கையால் எடுக்க வைக்கிறது பாருங்கள். எந்த சமூகத்தில் இந்த வணிகர் எல்லாம் இன்னும் இந்த நிலை அடைய மாட்டார் என்கிற நிலையை மாற்றி இவர்களாலும் இந்த நிலையை அடைய முடியும் என்கிற உன்னதத்தை உங்கள் நிறுவனத்திற்கு நீங்கள் கொண்டு கொடுங்கள். உங்கள் நிறுவனத்தை கொண்டு செல்லுங்கள். வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, ஒவ்வொரு நாளும் சிந்திக்காமல் மனிதன் இல்லை. சிந்திப்போம், உழைப்போம், வணிகம் பெருக்குவோம். பாரதியோடு என் பேச்சை நிறைவு செய்கிறேன். வையகம் காப்பவரேனும் சிறு வாழை பழக்கடை வைப்பவரேனும் பொய் அகல தொழில் செய்வோர் புவியில் எங்கனும் மேலோர் என்று பாரதி சொன்னார். பொய்யின்றி அறத்துடனும் தரத்துடனும் வணிகம் செய்கிற எவரையும் இந்த மண்ணும் மறக்காது, மக்களினுடைய மனங்களும் மறக்காது என்று சொல்லி தலைமுறை தாண்டிய வணிகம் என உங்கள் வணிகம் சிறக்கட்டும், அதற்கு எல்லாம் வல்ல முருகனின் அருள் துணை நிற்கட்டும் என்று சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பெருமக்களுக்கும் என் இலக்கிய குடும்பத்தின் இலக்கிய தாரகை அருமையக்கா கவிதா ஜவஹர் அவர்களுக்கும் இருந்தபடியே நான் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.